அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். தாங்காது உங்க பாலத்தையே நம்ம லட்சுமி தாங்காது. இதுல பெட்டி படுக்கூட வந்திருக்கீங்க. நீங்க பேசாம ஒரு லாரிகிரி பிடிச்சிட்டு போங்க. சொன்னது பேசாதப்பா. வர்றியா இல்லையா? கோச்சுக்காதீங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இல்ல. எங்க போனோம்? நரகத்துக்கு போகணும். அங்கேதான் இருக்க போறீங்களா இல்ல திரும்பி வர போறீங்களா? இப்ப நீ என் கூட வரணும். திரும்ப வரத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். மேயர் ஹரியோட பொண்ணு உன்னை உடனே கூட்டு வர சொல்லிருக்காங்க. யாரா இங்க கலாட்டா பண்றவன்? எங்க தலைவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, உங்க அத்தனை பேர் உயிரை எடுத்துருவேன். ஜாக்கிரதை. கொஞ்சம் இருப்பா. இவங்களால செய்ய முடியாத ஏதோ ஒண்ணு என்னாலதான் செய்ய முடியும் அந்த பொண்ணு சொல்லி அமைச்சிருப்பா. போய் கண்டுக்குன்னு வந்துடுற. அண்ணன் நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்க? நரகத்துக்கு போகணும்பா. ஏன்? நேத்து தான் ஒரு சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணப்பா. என்னால முடியலப்பா. அப்போ நீங்க அங்கதான் போகணும். வாங்க. டக்கரா இருக்குப்பா வீடு. எங்கப்பா அந்த பொண்ணு? நம்ம காரோட்டி கண்ணம்மா. இவங்க வீடு தானே இது? ஆமா, அதான் நாட்டு. எங்களை எல்லாம் குப்பத்துல இருந்து காலி பண்ண வச்சு ரோடு கொண்டு வந்துடலாம் நினைச்ச மாண்புமிகு மேயர் ஹரியோட பொண்ணு. அவனால செய்ய முடியாத காரியத்தை பொண்ணை விட்டு செஞ்சு முடிச்சிடலான்னு பாக்குறான் பாவம். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் உன்னை இங்க எதுக்கு கூப்பிட்டேன்னா, தெரியும் உங்க உடம்பை எனக்கு காட்டணும்னு நினைச்சீங்க, காட்டிட்டீங்க. நானும் பாத்துட்டேன். நல்லா இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வர்றேன். என்ன பெரிய வேலை? நீ செய்யற வேலை என்னன்னு எனக்கு தெரியாதா? நாள் பூராவும் குதிரை வண்டி ஓட்டுற. அதுல உனக்கு என்ன பெருசா கிடைக்க போகுது? குதிரைக்கு வயிறு நிறைய கொள்ளும், எனக்கு 2 வேளை சோறும் கிடைக்குது. பத்தாதாங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கடவுள் காலையில எந்த ஒரு ஜீவனையும் பசியோட முழிக்க வைக்கிறானே ஒழிய பசியோட தூங்க வைக்க மாட்டா. மானத்தோட உழைக்கிறோம், மானத்தோட சாப்பிடுறோம், மானத்தோட வாழ்றோம். இது எங்களை பத்தி மட்டும் தான் சொல்றேன். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் கர்வம். அது கர்வம் இல்லைங்க, தன்மானம். உங்க அரமனையோட உச்சி ரொம்ப உயரமா இருக்கலாம், ஆனா அது ஏழுங்க தன்மானத்துக்கு முன்னால ஜுஜுபி. நீ நல்லாவும் பேசுற. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உன்னை பெரிய மனுஷன் ஆக்க போறேன். எப்படி? நான் உன்னை என் பாடி கார்டா சேர்த்துக்க போறேன். மன்னிச்சுக்கங்க, உங்களால பெரிய மனுஷன் ஆகிறத விட நான் சின்ன மனுஷனாவே இருந்துடுறேன். வேலைக்காரங்க எவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருந்தாலும் முதலாளிங்க முன்னாலே அவங்க தலை குனிஞ்சிட்டு தான் இருக்கணும். உங்க முன்னாலே தலை குனிஞ்சுக்கிட்டு உங்க செருப்பை பார்த்துட்டு வேலை செய்யறதை விட உங்ககிட்ட நான் வேலை செய்யாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. மறுபடியும் யோசிச்சு பதில் சொல்லு. முடியாதுங்கிற வார்த்தையை கேட்டு என் காதுக்கு பழக்கம் இல்ல. முடியாதுங்கிற வார்த்தை கேட்டு உன் காதுக்கு எப்படி பழக்கம் இல்லையோ அப்படியே சரின்னு சொல்லி தலையாட்டி எனக்கும் பழக்கம் இல்ல. நான் அடிமையாட்ட பிறந்திருக்கலாம், ஏழையா இருக்கலாம், ஆனா யாருக்கும் இது வரைக்கும் அடிமையானது இல்ல, அடிமையாக இருக்கவும் மாட்டேன். புரிஞ்சுக்கோ. Guards, arrest him.